முன்னொரு காலத்தில் அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் சிவனான்னு ஒரு ஜமீன்தார் இருந்தார். சிவனா எப்பயுமே நேர்மை அப்புறம் நியாயம் இது ரெண்டையும் தன்னோட கண்ணாக பார்த்துக்குவார். அப்படித்தான் ஒரு நாள் சிவனா தன்னோட பையன் ரெங்கனை வர சொல்லி, ரெங்கா, நான் அவசர வேலையாக பட்டணம் போகிறேன், வர சில திங்கள் ஆகும். அதனால் ஊரில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நீ தான் தீர்த்து வைக்கணும். ஊர் இப்போ எப்படி இருக்குதோ அது மாதிரி அமைதியாக இருக்கணும். அப்பா, இதுக்கு தான் நான் ரொம்ப நாள் காத்து கிடந்தேன். நான் ஊரையும் ஊர் மக்களையும் நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. நீங்கள் இல்லாத குறை தெரியாத மாதிரி பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, நான் இல்லைன்னு விளையாட்டுத்தனமாக எதையும் பண்ணக்கூடாது. ஊரில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நீ தான் தீர்த்து வைக்கணும். என்ன? அப்பா சொன்னால் சரிதான். ஆனால் அப்பா, இங்கே பாருங்க, நான் சொன்னேன் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்களே ஊரை குட்டி இவன் தான் கொஞ்ச நாளைக்கு ஊரை பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அப்புறம் மக்கள் நம்புவாங்கள்ல. டேய், அதுக்கெல்லாம் எனக்கு இப்போ நேரம் இல்லை. அதிகாரம் வழங்குற விதமாக நான் என்னோட தங்கத்தடியை உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். அப்புறம் என்ன, மக்கள் உன்னை நம்ப மாட்டாங்களா? அப்பா, இவ்வளோ பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா. நன்றிலாம் இருக்கட்டும். இப்போ எப்படி ஊர் சண்டை வழக்கு இல்லாமல் நிம்மதியாக அமைதியாக இருக்குதோ அதுபோல் நான் வரும்போதும் இருக்கணும். இல்லைன்னா நான் உன்னை தொலைச்சிருவேன். அப்படி சொல்லிட்டு ஜமீன்தார் அங்கேருந்து கிளம்பி போக, இது என்ன பல நிலவி பாலில் விழுந்த கதையாக போச்சு. ஊரில் இனிமேல் ஒருத்தன் என்கிட்ட வாழாட்ட முடியாது. அதிகாரம் ஃபுல்லாக எனக்கு தான் சொந்தம். ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போகிறேன். அடுத்த நாள் காலையில் ரங்கசாமி தனக்கு கீழே வேலை செய்கிற முத்து வர சொல்லி, இங்கே பாரு முத்து, ஊரில் ஐயா இல்லை, ராவோட ரவா பட்டணம் போயிட்டாரு. ஊரை பார்த்துக்கிறதுக்கு அதிகாரம் என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. இங்கே பாரு, ஐயாவோட தங்கத்தடி, எல்லாத்துக்கிட்டேயும் தண்டுரா போட்டு சொல்லிடு. எல்லாரும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். என்ன? தன்னோட அதிகாரத்தை ரங்க தப்பாக பயன்படுத்த ஆரம்பித்தான். அரண்மனையை விட்டு வெளியே போகாத மூலியம் ஊர் பிரச்சனையை கண்டுக்காதபடி இருந்து அரண்மனையிலேயே நல்லா சொகுசாக தூங்கி நாட்கள் கழித்தான். ஊரில் ஜமீன்தார் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியூர் திருடனுங்க நல்லா கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க. ஊரில் கொள்ளைன்னு நிறையா நடக்க ஆரம்பிச்சுது. சின்னையா, ஊரில் திருட்டு தொல்லை அதிகம் ஆயிடுச்சுங்க. யாரையும் ஒன்றும் பண்ண முடியலைங்க. மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் அரண்மனையை விட்டு வெளியே வர்றதே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுங்க? அச்சோ, அப்பா கொடுத்த அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்திட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்ச நாளில் அப்பா வேற வந்துடுவார். அதிகார ஆசை என்னோட கண்ணை மறைச்சிருச்சே. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஊர் மக்கள் தான் அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்களே. இப்படி செஞ்சால் என்ன? இங்கே பாருடா முத்து, ஐயா ஊர்லேருந்து வராரு. பட்டணம் போனதில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஊரில் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுன்னு அவர் கேட்டால் அவர் தாங்காமல் மனம் வந்து இறந்துருவார். அதனால் யாரும் ஐயா கிட்ட எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்லு. அடுத்த நாள் காலையில் முத்து ஊருக்குள்ளே தண்டுரா போட்டு எல்லாத்தையும் சொன்னான். நம்ம உயிராக நினைக்கிற ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சே. ஐயா மனம் கஷ்டப்படாமல் இருக்க பார்த்துக்கணும். யாரும் ஊரில் நடந்த விஷயத்த ஐயா பார்வைக்கு கொண்டு போக வேண்டாம், புரியுதா? இப்படி ஊர் மக்கள் பேசுகிறத கேட்ட ரங்கனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடா, எப்படியோ ஊர் வாய முடியாச்சு. இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி சொல்லிட்டு நிம்மதியாக இருக்க ஐயாவோட வண்டி வந்துச்சு. அந்த வண்டியோட ஒரு முனிவர் வந்தார். இங்கே பாரு ரங்கசாமி, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால அவரை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்படி முனிவர் சொல்ல ரங்கசாமிக்கு ஒரே ஆனந்தம். நாம் ஊரில் சொன்னபடியே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சே. இனி யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அப்பாவுக்கு என்னாச்சு சாமி? எதனால் இந்த பிரச்சனை? இவரை குணப்படுத்த முடியாதா? அதுக்கு ஒரு வழி இருக்குது. தூய்மையான பசும்பாலை ஐயாவுக்கு கொடுத்தா அவர் சரியாயிடுவார். அவ்வளவு தானா? நான் கூட என்னமோ பெருசோன்னு நினச்சேன். இங்கே நிறையா பசுமாடு இருக்குது சாமி. ஐயாவை சீக்கிரமாக குணப்படுத்திடலாம். ரெங்கா, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஐயாவுக்கு பசும்பால் கொடுக்குறவன் எந்த ஒரு குற்ற செயலையும் செய்யாமல் இருக்கணும். தப்பான ஆள் பால் ஊற்றுனா அவனுக்கு இந்த நோய் ஒட்டிக்கும். உடனே அவனும் இறந்துருவான். ஐயோ, எந்த குற்றமும் செய்யாதவனுக்கு நான் எங்கே போகிறது? இந்த 4 மாதத்தில் ஊரில் எல்லா குற்றமும் நடந்துருச்சே. இப்போ ஒருத்தன் கூட யோக்கியமும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது? என்ன ரங்கசாமி, சும்மா நிற்கிறேன். ஊர்க்காரங்களை வர சொல்லி பால் ஊற்ற சொல்லு. அதுதான் நம்ம ஊரில் யாரும் குற்ற செயலில் ஈடுபடுவதே இல்லையே. அட, ஊர்க்காரங்களை விடுப்பா, நீ நல்லவன் தானே, நீ எடுத்து ஊற்று. இப்படி சாமி கேட்க ரங்கசாமிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் ஊரில் இல்லாத போது ஊரில் குற்றம் நிறையா நடந்துருச்சு. நானும் அதிகார ஆசையில் அரண்மனையில் தப்பாக நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. உடனே ஜமீன்தார் எழுந்து நின்னார். அதை பார்த்த ரங்கனுக்கு ஒன்றும் புரியல. ரங்கா, நான் 4 மாதம் எங்கேயும் போகலை. நான் நம்ம ஊரில் தான் ஒரு வீட்டில் இருந்தேன். நீ குற்றம் நடந்தால்
எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறேன்னு பார்க்கலான்னு இருந்தேன். ஆனால் நீ அரண்மனையை விட்டு வெளியே வரவே இல்லை. அதுவும் இல்லாமல் அரண்மனையில் அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி வேலை வாங்கியிருக்க. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த மக்கள்கிட்ட சொல்லி அவங்கள ஏமாற்றியிருக்க. எனக்கு பின்னாடி இந்த பதவி உனக்கு தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, ஒரு அதிகாரம் எளிதாக ஒரு மனிதனுக்கு கிடைச்சா அதோட மதிப்பு அவனுக்கு தெரியாதுன்னு. நீ அரண்மனையை விட்டு வெளியே போய் வாழ கற்றுக்கோ. மக்களோட மக்களாக வாழ்ந்து அவங்களோட பிரச்சனை என்னான்னு தெரிஞ்சுக்கோ. இனி அரண்மனையில் உனக்கு இடம் இல்லை. மக்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி அதுக்கு எப்படி தீர்வு காணலான்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. இல்லைன்னா வாரிசு அடிப்படையில் உனக்கு பதவி கிடையாது. ஜமீன்தார் சொன்னது சரியாக தப்பா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.